ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் WN ரெசிபி. என் பிரதரோட வெட்டிங் வந்து எப்படி போச்சுன்னு பார்த்துடலாமா? என் வருங்கால மைனிக்கு வந்து நான் வந்து மெஹந்தி போட்டுட்ருக்கேன். அந்த டைம்ல வந்து மெஹந்தி வந்து அப்படி பிடிக்கும் காய்ஸ். ஆனால் மெஹந்தி போட்டதுக்கு தெரியாது. மெஹந்தி போட யாரும் இல்லைன்றதால வந்து என் வெட்டிங்க்குமே ஒழுங்காக மெஹந்தி போட கிடைக்கல. என் வெட்டிங் வ்ளாக்ல அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸ்டிக்கர் வாங்கி தான் என் மைனிக்கு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நேச்சுரல் கோன் வாங்கி அதுக்கு மேலே வந்து போட்டாச்சு. இப்போ நாளைக்கு வெட்டிங் தான். இன்றைக்கு வந்து மார்னிங் சரி நாங்கள் போட ஆரம்பிச்சோம்னு சொன்னால் ஓரளவு கலர் வந்து வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து கண்டினியூ ஆகுது வீடியோ. வந்து ஸ்டேஜுக்கு போட்டுறதுக்கு எங்கள் மைனிக்கு வந்து எடுத்து இந்த லெஹங்கா தான். இது வீடியோ எடுத்ததுமே வந்து யூடியூப்ல போடணும் அந்த நோக்கத்தில் இல்லை. ஆன்லைனில் எடுத்தாலே பயம் தானே. என்ன சரி சின்னதாக ஒரு டேமேஜ் இருந்தாலும் வந்து வீடியோ ப்ரூஃப் இல்லாட்டி எடுக்க மாட்டாங்க. அதில் வந்து நாங்கள் வீடியோ ஒன்றில் வச்சுட்டே வந்து வீடியோ எடுத்துப்பீங்க. வீடியோக்குமே வந்து மாஷால்லான்னு அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து ரெட் கலர்லேயும் கோல்டு ஒர்க் பண்ண மாதிரி தான். என் மைனிக்கு நானக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நார்மலாகவே வந்து ஹோலில் எல்லாம் வெட்டிங் எடுக்கல, வீட்டில் தான் வந்து செஞ்சுருந்தோம். முக்கியமாக வந்து யூடியூப் சேனல் அந்த டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இருந்தேன். வீடியோலாம் எடுக்கணும்னு நானும் நினைச்சேன். ஆனால் எல்லா வேலையுமே வந்து நாளே போய்ட்டு செய்கிறதால வந்து கொஞ்சம் வந்து எங்களுக்கு அவ்வளோ பெருசாக டைம் இல்லை. சின்ன கிளிப்ஸாக தான் வந்து எடுத்து வச்சிருந்தேன். அவ்வளோ வந்து வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தாலுமே வந்து ஷோவில் வந்து சின்னதாக ஒரு டேமேஜ் வந்து இருந்தேன். ப்ரைட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணக்குள்ள தான் வந்து நாங்களுமே வந்து அந்த சின்ன டேமேஜ் இருக்கிறதை வந்து நோட் பண்ணது. ஆனால் பரவாயில்ல, மாஷால்லான்னு எல்லாருமே சொன்னாங்க எங்கள் வந்து நல்லா இருக்குது தான். நல்ல வெளில பொண்ணோட்டு தான் என் மைனி ரெடி பண்ணின மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. நானுமே வந்து பேக்கிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நானுமே வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து கல்யாண வேலைகள் வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. மைனியை கூட்டிகிட்டு போயிட்டு ஃபேஷியல் பண்ணணும். ஒரு வழியாக வந்து மெஹந்தி போடுற வேலையை மெஹந்தி போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஃபேஷியல் கொண்டு போய்ட்டு விட்டால் 3 ஹவர்ஸ்க்கு மேலே போயிட்டுருச்சு. வீட்டிலே செய்கிறதால டெக்கரேட் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்க போகணும். ஃபேமிலியில் ஆட்கள் வருவாங்க, அவங்களுக்கு சமைக்கணும். எல்லாருமே இருக்கிறாங்க தான். ஆனாலுமே வந்து அப்படி பரபரப்பாக தான் போச்சு அந்த நாள். நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலி ஆட்கள் யாரையுமே விடாமல் எல்லாருக்குமே வந்து என்னோட வெட்டிங் வந்து என்ன வாபஸ் சொல்லியிருந்தார். இந்த பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிச்சம் தூரம் எந்த வெட்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்கோமலையிலன்றதால மிச்ச தூரம்ன்றால நிறைய பேர் வந்து என் ஃபேமிலியில் வரல. நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டிலே இருக்கிறதால எல்லாருக்கும் கிட்டன்றதால எல்லாருமே வந்திருந்தாங்க. ஃபேமிலியில் ஒருத்தருமே வராமல் இல்லை. அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் நானும் என் பெரியமான மகளுமே வந்து என் மைனிக்கு வந்து ரேப்பிங் பண்ணிட்டோம். மேக்கப் பண்ணுறதுக்கு மட்டுமே வந்து ஸ்டுடியோக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். பிரைட்டை வந்து அப்படியே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். வரும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து சாப்பாடு வச்சிருந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து பிரைடை பார்த்து மாஷால்லா நல்லா அழகாய்க்கிறாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. யாருமே குறை சொல்லலை. ஸ்டேஜில் கொண்டு வந்து மைனியை வச்சதுக்கப்புறமா ஸ்டேஜுக்கு வந்து மாப்பிள்ளையுமே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நானும் என் சிஸ்டருமே வந்து ஒரு ரிங் வந்து என் மைனிக்கு வந்து போட்டு விட்டுருந்தோம். சின்ன கிளிப்பாக எடுத்தது தான் நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். நீங்களுமே வந்து என்னோட சேர்ந்து நானோட வெட்டிங்கை வந்து பார்ப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் ரெட் கலர் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். ஒவ்வொரு வீடியோ வந்து நானுமே கொண்டுட்டு வரேன். பெருசாக வந்து ரீச் ஆகுது இல்லை காய்ஸ். ரொம்பவுமே கவலையாக இருக்குது. யூடியூப் பக்கம் வாரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் நானும் வந்து மாற போட்டுக்கொள்ள நானுமே வந்து ஹெல்ப் பண்ணினேன். நான் தான் இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் வைக்கிறேன். க்ரீன் கலர் ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நானும் மைனியும் இருக்க வச்சுட்டு எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். வெட்டிங்கில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் கீழே ஷேர் பண்ணுறேன். நீங்களுமே பாருங்கள். வெட்டிங்க்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேமிலி ஆட்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்து பெரியமான மகனும் சரி, எங்களோட நானாவும் சரி, எல்லாருமே நானமாரெல்லாம் சேர்ந்து ஃபேமிலி ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து ஸ்டேஜ் பலூன்லாம் ஊதி டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. வெட்டிங் வந்தால் மட்டும்தான் எல்லாருமே ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா இருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான தருணமாக இருக்கும். அது ஒரு மையத்தின்றாலும் வெட்டிங்டாலும் மட்டும்தான் எல்லா சொந்தமே வந்து எல்லாரையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எந்த ஃபங்க்ஷன்லையுமே பெருசாக பார்க்க கிடைக்காது. ஒருத்தர் வருவாங்க, ஒருத்தர் வரமாட்டாங்க. இன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஒரு கேக் கட் பண்ணுவோம்னு சொல்லி கேக்குமே வந்து எடுத்திருந்தாங்க. ஸ்டேஜில் கட்டின பலூன் எல்லாம் நான் வெடிக்க வச்சுட்டு இருந்தேன் கேக் கட் பண்ணும்போது. நானும் சின்ன பிள்ளைகள் மாதிரி சேர்ந்து சின்ன பிள்ளைகளோடய வந்து பெலூனை வந்து உடைச்சிருந்தேன். அதுக்கப்புறமா நானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நானாவுமே ஓப்பன் பண்ணியிருக்கேன். பொட்டியாக தான் வந்துட்டு இருக்குது. கடைசி மட்டும் கிஃப்ட் என்னன்னு சொல்லி வரலை. அப்படியே வந்து வீடியோ போயிட்டு டிக்கெட்டும் என்ன கிஃப்டாக இருக்குன்னு சொல்லி 7 கெஸ் பண்ணுங்க கமெண்ட்டில். எல்லாருமே வந்து ஆர்வமாக என்ன இருக்குன்னு சுற்றி நின்று எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 20-30 பேர் சார் ஈக்கும் எல்லாருமே இருந்து பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக ஓப்பன் பண்ணி பார்த்தா
வந்து பார்த்துருப்பீங்க என்ன கிஃப்ட்னு சொல்லி. எனக்கும் இது ஒரு மெமரியாக இருக்கும் இல்லையா. நிறைய வீடியோஸ் வந்து பெருசாக வியூ போகாட்டியும் ரீச் ஆகாட்டியும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் வந்து. அது ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும் இல்லையா. அப்புறம் நானே வந்து ஒரு டைம் வந்து யூடியூப்பில் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது வந்த கிஃப்டெல்லாம் நாங்களுமே வந்து கடைசியாக ஓப்பன் பண்ணிவிட்டு நைட் டின்னரையுமே முடிச்சுட்டு ஃபெமிலியில் வந்து எல்லாருமே வந்து கிட்டன்றதால ஒவ்வொருத்தர் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. பாய்ஸ் எல்லாருமே வந்து வீட்டில் தான் இருந்தாங்க. நல்லபடியாக எல்லாருமே வந்து கரிச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் என் மைனியும் வந்து அந்த ஸ்டேஜில் இருக்கும் போதே என் கண் வந்து கலங்கிட்டு அவ்வளோத்துக்கு ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு அந்த மூமெண்ட். ஃபைனலாக நானோட வெட்டிங்குமே வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு ரொம்பவுமே சூப்பராக போச்சு. இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.